நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமயம் எதை சொல்லித் தருகிறது என்றால் வாழ்வியலை சொல்லித் தருகிறது. சமயம் என்ன வழியை காட்டுகிறது என்றால் அன்பு வழியை காட்டுகிறது. சமயம் எதை செய்ய சொல்கிறது என்றால் அறத்தை செய்ய சொல்கிறது. தமிழர்கள் சமயம் அறச்சமயமே, தமிழர்கள் சமயம் அன்பு சமயமே, தமிழர்கள் சமயம் வாழ்வியல் சமயமே. எனவே அன்பு நெறியில் அற வழியில் சிறப்பும் செம்மையுமாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. இதைத்தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது இல்லையா? இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, தத்துவத்தின் அடிப்படையில் அறிவியல் கண்ணோட்டத்தோடு எழுப்பப்பட்டவை. இறைவன் அருள் பொழிந்து தானே தோன்றிய இடங்களே ஆலயங்கள். தொன்மை தமிழகத்தின் வரலாற்றை, பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் ஆலயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி பார்த்தால் ஆலயத்திற்குள் எத்தனையோ அதிசயங்கள். இதோ இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஆலயத்தை காணலாம், வாருங்கள். இளங்கோக்குடி, போற்றீஸ்வரம், திருச்சாலைத்துறை, பூலோகத் தவலோகம் என வழங்கப்படும் இவ்வூரில் அம்பாளின் கருணை சத்திரமாக நிறைந்திருப்பதால் இவ்வூர் அம்பாள் சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நகரில்தான் வரலாற்று சிறப்புமிக்க காசியபநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சுற்றிலும் வயல்வெளிகள், வாழைத்தோப்புகள், தாமிரபரணி நதியோட்டம் என்று அழகு இயற்கைச் சூழலில் அமைந்திருக்கும் இத்திருக்கோயிலின் வெளிப்புற தோற்றமே பிரம்மாண்டமாக உள்ளது. இத்தலம் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என கூறப்படுவதால் இக்கோயில் ராஜராஜ சோழன் காலத்தில் நிறுவப்பட்டு பிற்கால சோழ மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்புற கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருந்தாலும் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இக்கோயில் தோன்றியிருக்கலாம் என அறிஞர்கள் கூறுகிறார்கள். தீராத நோயால் பீடிக்கப்பட்ட வீர மார்த்தாண்டன் என்ற மன்னன் முனிவரின் ஆலோசனைப்படி எள்ளினால் பொம்மை செய்து அதற்குள் தங்கத்தினால் ஆன பருப்பு மணிகளை நிரப்பி அந்தணருக்கு தானம் தர முடிவு செய்தான். பிரம்மச்சாரி ஒருவருக்கு தானமும் செய்து நோய் விடுதலை பெற்றான். தானம் பெற்ற பிரம்மச்சாரி அப்பொருளை காசியபநாதர் குருக்களிடம் தந்து பொதிகை மலை சென்று வந்து பெற்றுக்கொள்வதாக கூறிச் சென்றான். ஏழ்மையின் காரணமாக அடைக்கல பொருளை கோயில் குருக்கள் அபகரித்து கொண்டு பிரம்மச்சாரியிடம், நான் எந்த பொருளையும் உன்னிடம் பெறவில்லை என்று வாதிட்டான். பிரம்மச்சாரியோ, சரி, நாளை காசியபநாதரை கட்டித் தழுவி சத்தியம் செய் என கூறிச் சென்றான். இரவோடு இரவாக கோயிலுக்குச் சென்ற குருக்கள் சுவாமியை புளிய மரத்தில் ஆவாகரணம் செய்துவிட்டுச் செல்ல, பிரம்மச்சாரி கனவில் தோன்றிய இறைவன், புளிய மரத்தை கட்டித் தழுவி சத்தியம் செய்யச் சொல் என்று கூறி மறைந்தார். மறுநாள் பிரம்மச்சாரியும் அப்படியே கேட்க, குருக்களும் வேறு வழியின்றி புளிய மரத்தை கட்டித் தழுவி சத்தியம் செய்ய, மரத்தோடு சேர்ந்து குருக்களும் எரிந்தே போனார். இந்நிகழ்ச்சியைக் கண்ட அனைவரும் குருக்களை மீட்டுத் தர வேண்டும் என்று வேண்டினர். அடைக்கல பொருளை அபகரித்த அந்தணரை எரித்து மன்னித்து ஆட்கொண்டதால் இத்தலநாயகர் இன்றும் எரித்தாட்கொண்டார் என்று அழைக்கப்படுகிறார். இந்நிலையில் மேற்கு நோக்கிய உக்கிரம் மிகுந்த காசியபநாதரின் உக்கிரத்தை தணிக்க மன்னன் பல திருப்பணிகள் செய்தருளினான். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என முச்சிறப்புகளுடன் விளங்கும் இத்திருத்தலத்தின் மூர்த்தி நீதியை காத்து அறத்தை நிலைநிறுத்திய எரித்தாட்கொண்ட மூர்த்தி. இத்திருத்தலத்தின் தீர்த்தம் எனச் சொன்னால் தேவி, காலா, தீப, புழுமாரி, காசிப, கோகுல என்று 6 தீர்த்தங்கள் உள்ளன. எரித்தாட்கொண்ட மூர்த்தியின் சன்னதியின் எதிரே நின்ற கோலத்தில் திருமாலும் காட்சி வழங்குகிறார். கார்த்திகை மாதம் எரிச்சாளுடையார் சந்நிதியின் மேல் உள்ள துவாரத்தின் வழியாக
சூரிய ஒளி இங்குள்ள திருமால் மீது படும்படியாக கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதி விவகாரங்களில் சிக்கல், சட்டம் தொடர்பான தொழில்களில் வளர்ச்சி பெற இத்திருத்தலத்து இறைவனை மனமார வணங்கி வழிபட்டால் நினைத்தது உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எந்த நிகழ்வுக்கும் இறைவனின் அருள்தான் காரணம். இறைவனின் அருள் இருந்தால் போதும், எந்த துன்பமும் எப்போதும் வருவதில்லை. அல்லல் அருளால் வார்க்கு இல்லை என்பது திருக்குறள் வாக்கு. அருளை பெறுவதற்கு துணை செய்யும் மந்திரங்களே திருமுறைகள். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். திருமுறைகள் எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வருகின்றன. அந்த சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அந்த தகவல்களை நாம் அனுபவத்தில் கொண்டு வந்தால், கடைப்பிடித்தால் நிலைபேறாக வாழலாம், என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நிம்மதியும் சந்தோஷத்தையும் நாம் தேடி போக வேண்டியது இல்லை, நிம்மதியும் சந்தோஷமும் நம்மை தேடி வரும். திருமூலர் அதன் காரணமாகத்தான் அவ்வியம் பேசி அரங்கெட நில்லன்மின் வெவ்வியராகி பிறன் பொருள் வவ்வன்மின் செவ்வியராகி சிறந்துண்ணும் போதொரு தவ்வியம் கை கொண்டு தலைப்பட்ட பொழுதே. அற்புதமான பாடல் அவருடையது. ஆரம்பத்திலேயே திருமூலர் இதில் முதல் வார்த்தையாக போடுவது அவ்வியம் பேசி அரங்கெட நில்லன்மின். அதாவது அவ்வியம்னா பொறாமை என்பது பொருள். இன்று எல்லாரையும் ஆட்டி படைப்பது அந்த பொறாமை. இதைத்தான் முன்னோர்கள் எளிமையாக தமிழில் நமக்காக செய்து கொடுத்தார்கள். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்றார்கள் அல்லவா. ஆமை என்றால் ஏதோ இந்த சாதாரண ஆமை அல்ல, 4 பக்கம் 4 காலு இந்த தலை, அந்த ஆமை அல்ல. அழுக்காறு என ஒரு பாவின்னு வள்ளுவரும் சொல்லி வைத்திருக்கிறாரே. இந்த இடத்தில் அவ்வியம் பேசி பொறாமைப்படக்கூடாது. இந்த பொறாமை என்பது எளிமையாக நமக்கு புரியறதுக்காக, போங்க சார் போங்க, நீங்கள் வேறு 3 கார் வச்சுருக்கான், 3 கார், சோத்துக்கு சிங்கி அடித்த பையன். அவர்கள் பக்கத்து வீட்டில் அவர்கள் ஏதோ வாங்கியிருக்கிறார்கள் புதியதாக என்றால் நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? உதாரணமாக பக்கத்து வீட்டில் ஏதானும் அவர்கள் நன்றாக இருந்தால் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கோவிலில் வேண்டிக் கொள்ளும் பொழுதும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கட்டும் தான் வேண்டிக்கணும். என் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஏராளமான பேர்கள் வருகிறார்கள். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரே ரகளையாக இருந்து கொண்டிருந்தால், பக்கத்து வீட்டுக்காரர் நன்றாக இருந்தால் நம்ம லௌகீகமாகவே இயல்பாக பார்க்கலாமே. நமக்கு கை சலித்த பொழுது அவர் உதவுவார் அல்லவா. பொறாமை என்பது யாராக இருந்தாலும் அடியுடன் அழித்துவிடும். அதனால்தான் அவ்வியம் பேசி அரங்கெட நில்லன்மின், நல்லதை அழித்து விடாதீர்கள். பொறாமைப்பட்டால் எந்த நல்லதை அழிக்கிறோம் சந்தேகப்படவே வேண்டாம். இன்று விஞ்ஞானம் சொல்கின்றது, அப்படி பொறாமைப்படுவதாலேயோ அல்லது ஆத்திரப்படுவதாலேயோ உடம்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு இரத்தமும் கொதிப்படைகின்றது. ஏற்கனவே நாம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா, இதை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு. அவ்வளவும் சூடுபட்ட பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை போல ஆவியாக போய்விடும். அதனால்தான் அவ்வியம் பேசி அரங்கெட நில்லன்மின் என்றவர் அடுத்த வரியில் சொல்கின்றார், வெவ்வியர் ஆகி பிறன் பொருள் வவ்வன் மின். வெவ்வியர்னா கொடியவர்னு அர்த்தம். இல்லை விடுறதில்லை, எத்தையாவது செஞ்சு அதை நான் பிடுங்குறேன் பாரு. வெவ்வியர் ஆகி பிறன் பொருள் வவ்வன் மின். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த இடத்துல வெவ்வியர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொடியவர் கொடியவர்னு சொல்லி வச்சுருக்கோம். பொறாமை வந்தது, அதன் விளைவு நல்லது நம்மை விட்டு நீங்கியது. நல்லது நீங்கியவுடன் அந்த இடத்தில் கொடுமை வந்து அமர்ந்து கொண்டது. வெவ்வியர் ஆகி பிறன் பொருள் வவ்வன் மின். அப்படி கொடுமையாக நாம் இருப்பதன் காரணமாக உடலில் என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்று ஏற்கனவே பார்த்தோம். இதையெல்லாம் விட்டு நீங்கி இருந்தால், செவ்வியர் ஆகி நல்ல குணநலங்கள் உடையவர்களாக நாம் இருந்தால், செவ்வியர் ஆகி சிறந்து உண்ணும் பொழுது, என்ன வாக்கு என்ன வாக்கு திருமூலருடையது. நல்ல குணநலன்கள் உடையவராக இருந்தால், நல்ல உணவு உண்ணும் போது என்ன செய்யணுமா, செவ்வியர் ஆகி சிறந்து உண்ணும் போதொரு என்ன பண்ணணும், தவ்வியமாகிலும்
தவ்விங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்தில் தமிழில் பொருள் ஒரு அகப்பே அளவு அன்னமாவது, ஒரு கையளவு, ஒரு கரண்டியில் சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவாவது கொடுமின் கொடுக்கணுமா. நாம் யாருக்கு? நாம் தேடி போங்க, நீங்கள் வேற சோறு துங்கும்போது இங்கேருந்து தேடிக்கிட்டு யார் போகிறது? இல்லை. தலைப்பட்ட போதே யாராவது ஏழைகள் வந்து கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லாதீர்கள். அப்படி இல்லை என்னாமல் ஒரு அகப்பை அளவாவது அவர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும். அப்படி அளித்தால் தான் செவ்வியர் ஆகி சிறந்து உண்ணும் பொழுது நாம் நல்ல விதமாக சிறந்த உணவு உண்கின்றோம். நல்ல குணநலன்களை உடையவர்கள் நாம் என்பது அடுத்தவர்களுக்கு ஏழை வாழை நம்மை நெருங்கி வந்து கேட்கும் பொழுது தலைப்பட்டி அப்படி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அகப்பை அளவாவது அன்னம் கொடுத்தால்தான் நாம் நல்லவர்களாம், நல்ல குணநலங்கள் உடையவர்களாம். திருமூலர் இதைத்தான் சொல்கின்றார். அவ்வியம் பேசி அரங்கடன் இல்லன்மின் வெவ்வியர் ஆகி பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியர் ஆகி சிறந்து உண்ணும் போதொரு தவ்வியமாயிலும் கொண்டு. தலைப்பட்ட பொழுதே இதில் முதலில் பொறாமை என்பதை வைத்ததற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம். பொறாமையின் விளைவு நல்லது நம்மை விட்டு நீங்கி போய்விடும். நல்லது நம்மை விட்டு நீங்கி போய்விட்டால் கொடுமை தீயவைகள் என்பது தானே அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்ளும். இவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல குணநலங்கள் உடையவர்களாக நல்ல உணவை நாம் உண்ணும் பொழுது யாராவது ஏழைகள் வந்து நம்மை நெருங்கி கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஓரளவு ஒரு அகப்பை அளவாவது அன்னம் இட வேண்டும் என்று அங்கே திருமூலர் சொல்லியிருக்கின்றார். இதன் பிரகாரம் நாம் நடந்து கொண்டால் பொறாமை என்பது நம்மிடம் நெருங்காது, நம்மை விட்டு அறம் நல்லவை என்பது விலகாது, தீயவைகள் என்பது நம்மிடம் வந்து சேராது. எல்லோரும் எல்லா விதமான மங்களங்களும் பெற்று நல்ல விதமாக வாழலாம் என்பது திருமூலர் காட்டக்கூடிய வழி. இன்றைய விஞ்ஞானம் காணாத பல அரிய செய்திகளை நம் முன்னோர்கள் கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள். இவையெல்லாம் எங்கே காண கிடைக்கிறது என்றால் ஆலயத்தில்தான். அந்த வகையில் ஆலயத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் நமது திருக்கோவில்களில் இந்த வாத்தியங்கள் வாசிக்கிறார்கள் அல்லவா, அவைகள் எதற்காக என்பதை பார்க்க போகின்றோம். வாத்தியங்கள், இசைக்கருவிகள் கோவில்களில் இன்று மின்சார வசதி செய்து அவைகள் வாசித்துக் கொண்டிருக்கின்றன. முன்னோர்கள் காலத்தில் இந்த வாத்தியங்களை எதற்காக வைத்தார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. வேணும் பொழுதுபோக்கு, நம்ம கச்சேரி கேட்கறதுக்கு இல்லை, கச்சேரி தான் காதில் ஒரு கருவியை போட்டு நாம் கட்டுப்படலாமே. தயவு செய்து இந்த அனுபவத்தில் கொண்டு வர வேண்டிய உண்மை. வாத்தியங்கள் என்பது எங்கேயோ வெளியில் வாசிக்கப்படுபவை அல்ல. கோவில்களில் இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலோ திருவரங்க கோவிலோ நமது உள்ளத்தில் நம்ம உடம்புல எப்படின்னு விரிவாக பார்த்தோம். 8 விதமான பூக்களை சொல்லி அவைகளையும் என்ன பூக்கள் என்று பார்த்தோம். அந்த வாத்தியங்கள் நமது உடம்புக்குள்ள எப்படி என்னென்ன என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். இந்த யோகம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பண்ணும் பொழுது முதல்ல இப்படி கட்ட விரலை வைத்து 2 காதுகளையும் மூடியாகிவிட்டது. அடுத்தது இந்த விரல் இருக்கிறதல்லவா, இப்படி 2 கண்களையும் மூடியாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த நடுவிரல் இருக்கின்றது, நடுவிரல் இப்படி தெரிகின்றதா? பேசும்போதே குணங்குது பாருங்க. நம்ம தூய்மையான காற்றை உள்ளே வாங்கிட்டு அதை உடம்பு முழுவதும் பரவ விட வேண்டும். முழுசும் அப்படியே அந்த காற்று பரவணும். அப்படி பரவுறதுக்கு தான் இந்த நடுவிரலை வச்சு இப்போ இது ஆயிடுச்சு கண்ணு, இதுவும் மிதிச்சு இப்படி வச்சு உடம்பு முழுவதும் அந்த காற்றை பரவ விட்டால் நம்புகிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து பாருங்கள். தெரிகின்றதா? கற்றதனால் ஆய பயன் என்கொல் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின் வள்ளுவரவல்லவா சொல்லி வைத்திருக்கிறார். அனுபவத்தில் வர வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட காற்று இருக்கல்லவா, கெட்ட காற்று நமக்கு அது வேறு விதமாக வெளியில் போகிறது. போகாத காற்று
10 விதமான காற்றுக்கள் நம்ம உடம்பு இயங்குவதற்கு சொல்லி கொண்டிருப்பார்கள் மருத்துவத்துறையில். நம் உடம்பிலிருந்து வெளியேற வேண்டிய காற்று இருக்கின்றதல்லவா, இப்பொழுது சொன்ன முறப்பிரகாரம் நாம் செய்தோம் என்றால் இந்த மயிர்கால்கள் இருக்கின்றன பாருங்கள், அவைகள் வழியாக வெளியேறும். இப்படி காது, கண்ணு, இந்த மூக்கு, இதில் நாம் முன்னேற நமது உடம்பிலேயே மங்கள வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய ஓசை கேட்கின்றது. சலங்கை, சிலம்பு, மணி என வரிசையாக சொல்லி வச்சுருக்காங்க. சலங்கை வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, அடுத்தது சிலம்பு ஓசை கேட்குமாம், அடுத்தது கண்டாமணின்னு கோவிலில் டான் டான்னு சொல்கிறோமே அந்த மணி ஓசை கேட்கும், அதற்கு பிற்பாடு வீணை நாதம் கேட்கும், அப்படியே மென்மையாக மீட்டுகின்ற அந்த ஓசை கேட்கும், பிற்பாடு தாளம் இசைக்கும் அந்த ஓசை கேட்கும், அதற்கு பிற்பாடு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய அந்த இனிமையான அந்த நாதம் கேட்கும், அதற்கு பிற்பாடு மத்தளம் முழங்கக்கூடிய அந்த ஓசை கேட்கும், அதற்கு பிற்பாடு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை அறிவுறுத்துவதைப் போல மேகம் முழங்கும் அந்த ஓசை கேட்கும். மேகம் கர்ஜிக்கின்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓசை கேட்கும். அந்த ஓசை கேட்கக்கூடிய நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால் பிற்பாடு ஒன்று சொல்லால் விளக்க முடியாத ஒரு சொரூப அனுபூதியை காட்டி என்று தமிழ் பாடல்கள் சொன்னதைப் போல அவ்வளவு ஒரு நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாம் அடைவோம். இந்த உள்ளே நிகழக்கூடிய அந்த வாத்திய கருவிகள், இசைக்கருவிகள் இருக்கின்றன அல்லவா, மறுமுறை நேயர்களுக்காக சொல்லுகின்றேன். இந்த 2 கட்டை விரல்கள் காது மணல்களை வைத்து இறுக்கமாக மூடியாகிவிட்டது. இந்த விரல் கண்களை மூடியாகிவிட்டது. 3வது நடுவிரல் என்று சொல்லக்கூடியது நாம் ஏற்கனவே உள்ளே வாங்கிய அந்த தூய்மையான காற்றை உடம்பு முழுவதும் பரவ விடுகின்றோம். அப்படி பரவ விடும் பொழுது இன்னைக்கு பல பேர் உடல் கூறு பிரச்சனை, நோய்னாக்க இதுதான். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியில் செல்வது கிடையாது, போகிறதில்லை. அந்த அவ்வளவு கெட்ட வாயுவும் கெட்ட காற்றும் மயிர்கால்கள் வழியாக பீரிட்டெடுத்து வெளியில் போய்விடும். உடம்பு தக்கையை போல தார்கோல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த போல இருக்கும். இப்படிப்பட்ட நிலையை நாம் அடைய நமது உடம்பிற்குள் சலங்கை சத்தம் கேட்கும், சிலம்பு ஓசை கேட்கும், வீணை ஓசை கேட்கும், மணி ஓசை, கண்டாமணி ஓசை கேட்கும். பிற்பாடு அழகாக அங்கே சொல்லி வைத்திருக்கிறது இந்த மத்தளவாத்திய ஓசை கேட்கும், அதற்கு சங்கு ஊதக்கூடிய அந்த ஓசை கேட்கும், புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அந்த நாதம் கேட்கும், அதற்கு பிற்பாடு மேகத்தினுடைய அந்த ஓசை கேட்கும். இவ்வளவு வாத்தியங்களையும் நமது உடம்பிலேயே நாம் அனுபவிக்கலாம். இதை அனுபவிக்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஜோதிமயமான ஒரு இறைவன் நமது உள்ளத்திலேயே எழுந்து அருளுவான். எழுந்து அருளுவான்னா அப்போ அவன் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது, மேலே மண் மறைச்சிருக்கு, எடுத்துக்கிறோம்ல. தொட்டடை தோறும் மணல் கேணி, மாந்தருக்கு கட்டடை தோறும் அறிவு என்று வள்ளுவர் சொன்னதைப் போல அந்த தீயவைகள் விலக இருக்கக்கூடிய ஜோதி தானே வெளிப்படும். இதைத்தான் அங்கே கோவில்களில் வாத்திய கருவிகளாக, இசை கருவிகளாக மங்களங்கள் முழங்கு அங்கே ஏற்பாடு செய்து வைத்தார்கள். என்ன செய்வது, நமக்கு அடிப்படை உண்மை தெரியவில்லை. அங்கே வாத்திய கருவிகளை விஞ்ஞானமயமாக்கி அவைகள் வாசித்து கொண்டு போகட்டும் என்று விட்டுவிட்டோம். அந்த தவறை செய்யாமல் அந்த மங்கள வாத்தியங்கள் நமது உடம்பிலேயே இங்கே வாசிக்கும்படியாக நாம் செய்து கொண்டோம் என்றால் தெய்வம் நம் உடன் இருப்பான் என்பது மட்டுமல்ல, நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அவன் எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தி இருக்கும், ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.